ஸோ வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துருங்க மல்டிஎஸ் டெக் தமிழ் இருக்கு நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கம் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், எனக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு 2 DB பேப்ளேட் தான் கேஸ் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஸோ இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு பேட்டில் வீடியோ பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு கேஸ். வருஷங்கள்னு சொன்னால் எல்லோரும் வந்து அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ வருஷம்லாம் அவ்வளோ. ஸோ நிறைய மாதம் ஆயிடுச்சு கேஸ். ஸோ 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஒரு பேட்டில் வீடியோ போட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க 2 பேமே ஒரு வித்தியாசமான பேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ரஃபேல் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம பீஸ்ட் பேப்ளேடுங்கிற யூடியூபரோட சேர்ந்து. ஸோ நானும் அவரும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த சைடு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஃபேஃப்னர் இருக்குது. ஸோ 2த்துக்கு அங்கேஸ் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ 2த்துக்கான அன்பாக்சிங்குமே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஸ்பென் அண்ட் பேலன்ஸ் டைப் பேஸ். ஸோ பேப்ளேட் பேஸ் டிபியில் காட்டின பே. அண்ட் நம்ம வேனிஷ் ஃபேஃப்னர் இது ஒரு லெஃப்ட் ஸ்பென் அண்ட் ஸ்டாமினா டைப் பேகே. ஸோ ஃபேஃப்னர் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது 2மே வந்து பார்த்திங்கன்னா சம பேகே. ஸோ 2மே டிபி பேப்ளேட். அண்ட் இதில் வந்து மோடு மாற்றலை இந்த டிப்பில். ஸோ அதை பற்றி நான் பேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேட்டில் ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேங்க. ஸோ பேட்டிலோட ரூல்ஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் எது ஃபஸ்ட் எடுக்குது அதான் வின்னர். ஸோ அந்த ஸ்டேடியமில். அண்ட் பர்ஸ்ட் ஃபினிஷ்க்கு 2 பாயிண்ட்ஸ், ஸ்பின் ஃபினிஷ் 1 பாயிண்ட், ரிங் அவுட்டுக்கு 1 பாயிண்ட். ஸோ இப்போ வாங்க ரவுண்ட் 1குள்ளே போகலாம். அண்ட் கைஸ் ரவுண்ட் 1 போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா டைப்பில் வச்சுருக்கோம். அண்ட் வேனிஷ் ஃபேஃப்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ மோடில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரவுண்ட் 1குள்ளே போகலாம் கைஸ். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஸோ நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேலோட அந்த ஒரு எபிலிட்டிஸ் அப்படியே அந்த மேலே ஒரு கூடை மாதிரி வரும். கூடை. ஸோ அந்த ஒரு பேஸ்கெட் மாதிரி வரும். சவுண்டை பார்த்தீங்களா கைஸ், செமையாக இருக்குது. ஆக்சுவலாக 2 பேலையுமே லேயரில் பெருசாக மெட்டல் இல்லை, ஆனால் 2மே சரியான ஒரு சவுண்டு கொடுத்தது. ஓகே, ஒரு ஸ்டாமினா பேட்டிலாக இருக்குது கைஸ் இது. ஏன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா இது ஸ்டாமினாவில் இருக்காண்டு அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்டாமினாவில் தான் கைஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன்னு தெரியல, பட் அதுவுமே ஸ்டாமினாவில் தான் இருக்குது. ஸோ 2மே ஸ்டாமினாவில் இருக்குது. அண்ட் ஃபுல் ரிங்குமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டோட வின்னர் ட்ரா ஆயிருமா என்ன? ரஃபேல் கைஸ் வின்னிங்கு. அடேங்கப்பா, வேனிஷ் ஃபேஃப்னர் அடிச்சு தூக்கிடுச்சு ரஃபேலு. ஸோ இந்த ஒரு ரிங்குனாலே இந்த ஒரு எபிலிட்டினாலே என்னன்னு தெரில, பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ரஃபேலுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஃபேல் வந்துட்டு அடுத்த மோடில் வைப்போம், அதாவது ஸ்டாமினா மோடில் வைப்போம் கைஸ். ஸோ வாங்க இப்போ ரவுண்ட் 2குள்ளே போகலாம். சாரி கைஸ், ஸோ டிஃபென்ஸ் மோடு இது. ஸோ இப்போ வாங்க ரவுண்ட் 2குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ ரவுண்ட் 2. ஸோ ரஃபேல் பறக்குது கைஸ் ஸ்டேடியம்லேயே. வேனிஷ் இப்போ தான் உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ ரஃபேலுமே ஸ்டாமினாவில் இருக்கிறனால சென்டரில் போயிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வேனிஷ் ஃபேஃப்னருமே சென்டரை பிடிச்சிருச்சு கைஸ். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு பேட்டில் ஆஃப் ஸ்டாமினா. எது கடைசி சைடுக்கு சுற்றுதோ அதான் வின் ஆகும். ஓகே, அந்த ஃபுல் ரிங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ மேலே நீங்களே பார்க்கலாம். மறுபடியும் ரஃபேல் தாங்க ஜெயிச்சது. அந்த கடைசி ஒரு ஸ்பின்னு கொடுத்தது. இப்போ ரஃபேல் இவ்வளோ ஓவர் பவர்னு எனக்கு சத்தியமாக தெரியாது கைஸ். ஸோ நான் கூட சும்மா ஒரு வீக்கான பேன் நினச்சது. ஸோ அண்ட் இப்போ நம்ம ரவுண்ட் 3. ஸோ 2 பாயிண்டோட லீடிங்கில் இருக்கான் நம்ம ஃபேஃப்னர். 0 பாயிண்ட் கைஸ். ஸோ சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அதான் உண்மை. ஸோ நம்ம ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மோட், ஸோ அதாவது ஒரு அட்டாக் மோடில் வச்சிடலாம் கைஸ். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அட்டாக் மோட் ரஃபேல் எஸ்எஸ் வேனிஷ் ஃபேஃப்னர் கைஸ். ஸோ இப்போ ரவுண்ட் 3குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ரவுண்ட் 3. மறுபடியும் ரஃபேல் பறக்குது. இப்போ இடிச்சிருச்சு கைஸ் ஒரு வழியா. ஸ்டேடியம் டிபி ஸ்டேடியமில் தாங்க இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், பட் இப்போதைக்கு நம்மகிட்ட இதாக இருக்குது. ரஃபேல் ஸ்டேடியமை சென்டர் பண்ணுது. ஸோ அந்த ஒரு அட்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது கைஸ் அந்த அட்டாக் மோடில். அதனால் இப்படி பறக்குது ஸ்டேடியமில். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன கைஸ், இதுவுமே ஒரு பேட்டில் ஆஃப் ஸ்டாமினா தான். ஏன்னா அங்கே பாருங்கள் வேனிஷ் ஃபேஃப்னர் சென்டரை பிடிச்சிருச்சு. வேனிஷ் ஃபேஃப்னர் நிற்க போகுது கைஸ். அடேங்கப்பா, அட்டாக் மோட்லேயுமா ரஃபேல்? யாருப்பா நீ? ஸோ இதான் கைஸ் நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல். அங்கே பாருங்கள் தலைவனை கெத்தாக இருக்கான். ஸோ அட்டாக் மோடில் கூட ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்டாமினா டைப் பே அட்டாக் பே ஒரு ஸ்டாமினா டைப் பே ஈஸியாக ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க அட்டாக் டைப் பேவோட, பட் என்னன்னு தெரில. ஸோ அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேக் டு டிஃபென்ஸ் மோட் கொண்டு போயிருக்கேன். அண்ட் நம்ம வேனிஷ் ஃபேஃப்னர்லேயும் மோடு மாற்றலாம். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டிபி மோடில் டிபி பேஸில் 2 மோட் இருக்குது, ஹை மோட் அண்ட் லோ மோட். ஸோ நான் வேனிஷ் ஃபேஃப்னரை 4th ரவுண்டுக்காக ஹை மோடில் வைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஹை மோடில் வச்சுட்டேன் நம்ம வேனிஷ் ஃபேஃப்னரை. ஸோ ஹை மோட் வேனிஷ் ஃபேஃப்னர் எஸ்எஸ் கிரேட்டஸ்ட் ரஃபேல் அண்ட் டிஃபென்ஸ் மோட். அண்ட் இந்த பேக்கு லோ மோட் ஹை மோடில் இல்லை, ஏன்னா இந்த லேயரில் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஓகே கைஸ், இப்போ ரவுண்ட் 4, 3, 2, 1 தேடி சொல்லி
ஓகே, ஸோ நம்ம ரஃபேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா மோடில் இருக்குது, பார்க்கலாம். ஸ்டாமினாவா டிஃபென்ஸா தெரில, இருந்தாலும் சென்டரை பிடிச்சிருக்கு ரெண்டுமே. அண்ட் அந்த ஒரு ரிங்கு, இந்த ஒரு கூட எபிலிட்டி அட்டாக் ஆன் ஆகிருக்கு அந்த எபிலிட்டி. ஸோ பார்ப்போம். ஹை மோட்லேயுமே டஃப் கொடுக்குது கைஸ் ரஃபேல். என்னப்பா ஃபேஃப்னர் என்ன இவ்வளோ, எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப்னர் இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை கைஸ். ஸோ மோஸ்ட்டாக அதாவது நான் பேட்டில் பண்ண எல்லா பேஸோடையுமே ஃபேஃப்னர் ஜெயிச்சது. ஆனால் இந்த பேட்டில் ஒன்றும் அப்படி எனக்கு தெரில. இதுவும் நம்ம ரஃபேல் தான் கைஸ். எப்பா கைஸ், இந்த பேனை இவ்வளோ பவர்ஃபுல்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. செம்ம பே கைஸ். அடுத்த ஒரு மோடுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஹை மோடு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வேனிஷ் ஷாஃப்னர் இருக்குது, அதனால் நான் திரும்பி லோ மோடுக்கே மாற்றிடுறேன். அண்ட் கைஸ், ஸோ 4 பாயிண்ட்ஸோட ரஃபேல் லீடை பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் ரஃபேல் வின்னிங் கைஸ். நான் ஒரு ஃப்ரீ டெலஹோயா ஃபேன் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒரு வேனிஷ் ஷாஃப்னர் ஃபேன். பட் ஃபேஃப்னர் இப்படியாவும் நானே எதிர்பார்க்கல. ஸோ ரவுண்ட் 5 போகலாம் கைஸ். த்ரீ, 2, 1 நெத்திடி சொல்லிடு. ஸோ ரவுண்ட் 5, 3, 2, 1 நெத்திடி சொல்லிடு. ஸோ ரவுண்ட் 5 கைஸ். ஸோ 3, 2, 1 நெத்திடி சொல்லிடு. ஸோ ரவுண்ட் 5 கைஸ். 3, 2, 1 நெத்திடி சொல்லிடு. ஸோ இந்த தடவை ஃபேஃப்னர் ஜெயிக்க தான் பார்ப்போம். ஸோ ரெண்டுமே ஸ்டாமினா மோடில் இருக்குது. ஐ மீன் ஃபேஃப்னர் ஸ்டாமினா மோட் தான், அது ஸ்டாமினா மோடில் தான் இருக்குது. ஓகே, இந்த தடவை ஃபேஃப்னருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ரஃபேல் வந்துட்டு ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்குது. ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்குது. இந்த ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் கைஸ். ஸோ அது வந்து சிமெட்ரி, ஐ மீன் அது ஒரு ப்ராப்பர் சிமெட்ரியோடு இருக்குது, அதனால் ஈஸியாக ஜெயிக்குது கைஸ். ஸோ பார்ப்போம். இந்த ஒரு ரவுண்ட் ஃபேஃப்னர் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா 0 கன்ஜன் தோத்தா அசிங்கம். அண்ட் த வின்னர் இஸ் ரஃபேல் கைஸ். இந்த ஒரு பேட்டில் வெற்றிகரமாக ஃபேஃப்னரை துவம்சம் பண்ணியிருக்கு கைஸ். ஸோ ஃபேஃப்னர் ஒன்றுமே இல்லையா? எஸ் கைஸ். ஸோ இந்த ஒரு பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபேஃப்னர் ஒன்றுமே இல்லை. அண்ட் ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக தோத்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ரஃபேல் வெற்றிகரமாக 5 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த ரஃபேல் இவ்வளோ பவர்ஃபுல்லானு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டே எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியும். ஏன்னா இந்த பேவே நான் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணேன் ரீசெண்டாக. அண்ட் செகண்ட் வீடியோ இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி பேட்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். ஸோ 3 மோடோட சரியான ஒரு பேட்டிலோட ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஷேப் பார்த்தீங்களா, சர்க்குலராக இருக்குது. ஸோ எந்த வித ஒரு இதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ரிங் ஆக்டிவேட் ஆனாலும் இன்னும் சர்க்குலர் ஆயிரும். ஸோ அதனாலே ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லாங்க கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ வேனிஷ் ஷாஃப்னர் இப்படி பண்ணிட்டேப்பா. ஸோ எனிவேஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.